பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறது அப்போஸ்தலர் 15ஆம் நிருபம். இந்த நிருபத்துக்கான ஒரு கான்டெக்ஸ்ட், இது எப்போ நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பவுலும் பர்னபாவும் வழி அனுப்பப்படுகிறாங்க மிஷினரி ஜெர்னிக்காக வேண்டி. ஆவியானவர் அவங்கள ஒரு சபையில் அவங்க பணிபுரிந்து கொண்டிருக்கும்போது அவங்களை பிரித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போது அவங்க புறப்பட்டு போய் மிஷினரி ஜெர்னியை முடித்து விட்டு அந்தியோக்கியாவுக்கு திரும்ப வர்றாங்க. அந்தியோக்கியாவில் இருக்கிற சபையில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்ட விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு அவங்களுக்கு நம்ம மோசேயின் முறைமைகளை சொல்லி கொடுக்கணும். அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, நல்லது. ஆனால் நம்ம மோசேயினுடைய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விருத்த சேதனம் மற்றும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த லா ஆஃப் மோசஸ் அப்படிங்கிற அதில் இருக்கக்கூடிய எல்லா லாவையும் அவங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன லாங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு. அப்படி சொன்னதுனால ஒரு பெரிய டிஸ்பியூட் உண்டாகுது. அவங்க மத்தியில் ஒரு வாக்குவாதம் எல்லாருக்கும் மத்தியிலும் உண்டாகுது. அந்த வாக்குவாதத்தினால பவுலும் பர்னபாவும் எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறாங்க. சபையார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர்களை சந்தித்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகிய பேதுரு, யோவான், மற்ற எல்லோரும் அங்கே இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் இதை குறித்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி ஜெருசலேமில் வைத்து ஃபஸ்ட்டு கவுன்சில் மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நம்ம இயேசு கிறிஸ்து விசுவசிக்கிற ஒவ்வொருத்தருமே எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து அங்கே விவாதம் நடக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா எர்லி சர்ச், தொடக்க கால சபை நிறுவப்படும் போது நடைபெற்ற விஷயங்கள் இதெல்லாம். அப்போது அவங்க புறப்பட்டு போய் அங்கே உள்ளவங்ககிட்ட விசாரித்துட்டு கடைசியாக அவங்க எழுதுகிறாங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறது மாத்திரமே போதுமான காரியம். நீங்கள் மோசேயின் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை செய்யணும்னு சொல்லி வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அதை முடிவு செய்கிறாங்க. இந்த முடிவை பவுல் அவங்க எல்லாருக்கும் அறிவிக்கிறார், ஒரு கடிதத்தில் எழுதி கொண்டு அறிவிக்கிறார். சரி, அப்படி என்ன மோசேயினுடைய சட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் போட்டிருக்குது பாருங்கள், மாரல் லாஸ், 10 கட்டளைகள். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அப்ளிகபிள். நம்ம தேவனுடைய நீதி என்று சொல்லக்கூடிய இந்த 10 கட்டளைகளை நம்ம இன்றும் கை கொள்ளுகிறோம். இந்த 10 கட்டளைகளுக்கு மேலான கட்டளைகளை கை கொள்ளும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கத்தில். அதில் பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, மோசேயினுடைய சட்டத்தில் எப்படி சொல்லப்பட்டிருந்தது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லும் போதெல்லாம் இந்த மோசேயின் சட்டத்தில் சொல்லப்பட்டதுக்கு முக்கிய காரணம் இது இருதயத்தில் பரிசுத்தம். அப்போ இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கற்பனைகளில் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளில் இதை நம்ம வாசிக்கும் போதே என்ன உண்டாகுது, நமக்கு இருதயத்தில் விருத்த சேதனம் உண்டாகுது. ஆகையினால இந்த மாரல் லாவை இன்றும் நம்ம கை கொள்கிறோம். ஆனால் செரிமோனியல் லா அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி இல்லை. அது என்னென்னா சாக்ரிஃபைசஸ், டெம்பிள் ரிச்சுவல்ஸ், தேவாலயத்தில் செய்யப்படக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள், பாரம்பரியமான இந்த பலி செலுத்துதல், இந்த காரியங்கள் இன்றைக்கி இல்லை என்பதை தெளிவாக தேவன் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி சிவில் லாஸ், அன்னைக்கு இஸ்ரவேல் சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் அன்னைக்கு அவங்களுக்கு சமூகத்துக்கு தேவையான சில சட்டங்கள் இருந்தது. எப்படி ஒரு ராஜா ஆட்சி செய்யணும், அங்கே அடிமைகள் இருந்தாங்க, அடிமைகள் எப்படி நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத குறித்தும் இன்னும் நிறைய காரியங்களை தேவன் கொடுத்துருந்தாரு சிவில் லால. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், நாம் வாழக்கூடிய சமூக கட்டமைப்புகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நம்ம சொல்லப்பட்டிருக்கிறோம். மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால் யூதர்களுக்குன்னு ஒரு சிவில் லா அப்படிங்கிற சிஸ்டம் இன்றைக்கி இல்லை. அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் எதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, க்ளீன் அன்க்ளீன் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தேவன் கொடுத்துருந்தார் லேவியராகமம் 11. அதையும் இன்றைக்கி நம்ம பார்ப்பதில்லை. நம்ம என்ன வாசிக்கிறோம், நம்ம ஜெபத்தினாலும் நன்றி அறிதனாலும் எந்த உணவை நம்ம உட்கொள்ளுகிறோமோ அதை விசுவாசத்தினால் உட்கொள்ளுகிறோம். ஆகையினால அது தேவனுக்கு ஏற்றதாக இருக்குது என்பதைத்தான். ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை மாத்திரம் நம்ம உட்கொள்வதில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்தது சர்க்கம்சிஷன்ங்கிறது விருத்த சேதனம். தோலில் நம்ம நுனித்தோலை விருத்த சேதனம் வேணும். ஒரு ஆண்மகனாக இருந்தால் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்படணும் என்று சொல்லக்கூடிய சர்க்கம்சிஷன்லாம் இன்றைக்கும் கூட யூஸில்
ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்கும்போது கேட்பாங்க, உங்கள் குழந்தைக்கு சர்க்கம்சிஷன் பண்ணணுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளில் செய்யப்பட்டது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஏன்னா ஒருத்தன் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணிவிட்டு தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கலைன்னா அந்த விருத்த சேதனத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ உண்மையாகவே ஆவியானவரால் நமக்கு இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம் தான் தேவனுடைய கட்டளைகளுக்கு ஏற்ற நம்ம நடக்கும்படி நம்மை வழி நடத்துகிறது. ஸோ இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய ஒரு சுருக்கம். இதை வந்து நம்ம வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்களிடத்திற்கும் மூப்பர்களிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அந்தபடி அவர்கள் சபையாரால் வழி அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாக போய் புறஜாதியார் மனந்திருமண செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். இதில் நீங்கள் பார்க்க முடியும், நம்ம பேசின இந்த விஷயம் எப்படி அங்கே இருந்த யூதர்களாக இருந்து ரட்சிக்கப்பட்ட கொஞ்சம் பேர் தங்களுடைய பாரம்பரியத்தை விடவில்லை. இதுக்கு முன்பு அவங்க கை கொண்டு வந்தாங்க பரிசேய சமயத்தார். பரிசேயர்களுக்கென்று சொல்லப்பட்ட இந்த நடைமுறை சட்டங்களை அவங்க இன்னுமே மனசில் வச்சுருந்தாங்க. இயேசு கிறிஸ்து விசுவசிக்கிறாங்க, ஆனால் பழைய பாரம்பரியங்களை விட்டு விலகுவதில்லை. இதுதான் இன்றைக்கும் இதே ப்ராப்ளம் நம்ம மத்தியில் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, நிறைய பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், மனம் திரும்புதலுக்குள்ளே வர்றோம். முதல்ல நாம் ரட்சிக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே தவிர வேறு எந்த விதமான என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய நற்கிரியையினால் நான் ரட்சிக்கப்படுவதில்லை என்பதை முதல்ல நம்ம அறிகிறோம். அப்போது தேவன் விரும்புவது நொறுங்குண்ட ஒரு இருதயம்தான் அவருக்கு ஏற்றது என்பதை புரிந்து கொள்கிறோம். அதற்காக நம்முடைய பாவங்களை உண்மையாக அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். அதற்கு பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை வாசித்து நம்ம ஒரு உள்ளான மனிதனில் புதிதாகிறோம். இதுதான் தேவன் கொடுத்த முறைமையை தவிர தேவன் ஒரு ரிலீஜனை உண்டாக்கலை. மற்ற மத சடங்குகளை போல ஒரு ரிலீஜனை, இப்போ ஜூடாயிசம் ஒரு ரிலீஜனை போல இருக்குது. அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அதில் இருக்கிறவங்க அதை கை கொள்ள வேண்டும். இப்போ அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் பாரம்பரியம் கிடையாது. ஆனால் இப்போ அப்போஸ்தலர் 15ஆம் நிருபத்தை நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். பின்பு உருவான சபை 4ஆம் வட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இதே மாதிரி மீட்டிங்ஸ் நடக்குது. அந்த மீட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா செவரல் டாக்ட்ரினல் டிஃப்ரென்சஸ் கொண்டு வரப்படுது. அந்த டிஃப்ரென்சஸ் மூலமாக டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன செஞ்சிடறாங்க, நிறைய விஷயங்கள் பின்னால் சேர்க்கப்பட்டு விடுகிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய விஷயங்களை கொண்டு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்ட சபையிலையும் இதை செய்ய வேண்டும்னு சொல்லி சில நடைமுறை வழக்கங்களை கொண்டு வந்துடுறாங்க. இப்போ கத்தோலிக்க பாரம்பரிய சபை அதுதான் ஆரம்பத்தில் உண்டாக்கப்பட்ட சபை. அதில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரிச்சுவல்ஸ் வந்துருச்சு. அந்த ஆசாரியர்களை மாதிரி உடை உடுத்துறது, ஆலயத்தில் தண்ணீர் தெளிக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஞானஸ்தானம், புனிதர்கள் வழிபாடு, அதெல்லாம் பின்னாடி வேறு இதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. ரோமர் மதத்திலிருந்து நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பைபிளில் சொல்லப்படாத விஷயங்கள் சேர்க்கப்பட்டு விட்டது. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய காரியம் எப்போதுமே நடந்து கொண்டு வந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அந்த நாளில் இதை எப்படி முடிவு செய்கிறாங்க, ஆண்டவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. ஆவியானவர் என்ன செய்கிறாரு, எது சரியானது என்பதை அவர்களுக்கு போதிக்கிறார். ஸோ இந்த டிஸ்கஷன் அங்கே நடக்கும்போது பாருங்கள், முதல்ல தர்க்கம் உண்டாகுது.
6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்திருக்கிறாரு. அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாளுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாத நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றார்கள். தர்க்கம் போய்கொண்டிருக்கும் போது எப்படி பேதுருவானவர் எழுந்து ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்றாரு. அது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை கொண்டு புறஜாதிக்கு சுவிசேஷம் சொல்லும்படி செய்த அந்த ஒரு காரியத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாசித்த சம்பவம் தான். கொர்னேலியோ என்கிற அந்த புறஜாதியார், அவர் ரோமன் செஞ்சுரியனுக்கு பேதுரு போய் அவருக்கும் அவர் வீட்டாருக்கும் சுவிசேஷம் சொல்லும்போது ஆண்டவர் நடப்பித்த காரியங்களை பூரா அவர் சொல்கிறார். அவர் தேவ அழைப்பினால் போனார். சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் இறங்கி வந்தார். இதை அவங்கள மத்தியில் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, விசுவாசத்தினால அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்குறாரு, நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா, நான் இதில் ஒரு மாம்ச சுபாவம் பார்க்குறேன். கிறிஸ்தவர்களுக்குள்ள அடிப்படையில் வரக்கூடிய ஒரு மாம்ச சுபாவம் என்னென்னா, எப்போதுமே நம்ம மற்றவர்களுடைய பரிசுத்தமாக்குதலையும் மற்றவர்களை தேவன் தெரிந்து கொள்வதையும் பார்க்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மை முதல்ல வருவதில்லை. என்னென்னா, we take the privilege of knowing Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன், நான் அவருடைய சீஷனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுகிறோமோ, அதே மாதிரி அந்த ரட்சிப்பு மற்றவர்களுக்கு வரும்போது, மற்றவர்களை தேவன் உயர்த்தும் போது நம்ம சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கணும் என்பது தான் ஆவிக்குரிய காரியம். ஆனால் மாம்சத்தில் என்ன உண்டாகும், நான் தான் ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸு, எனக்கு தான் ஆண்டவர் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மாம்ச சுபாவம் மனிதனுக்கு வரும்போது என்ன செய்து விடுகிறோம், நம்ம ஒரு சீனியாரிட்டி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இப்போ ஒரு வேலையிலே நம்ம இருக்கிறோம்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு பொறுப்பில் இருக்கிறோம், அதே பொறுப்புக்கு இன்னொருத்தர் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நான் எவ்வளோ சீனியரு, எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுவோம். அடுத்தால வந்தவன் இவனுக்கு என்ன தெரியும், இப்போ தானே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். உடனே புதுசாக வந்தவன்ட்ட என்ன சொல்லுவோம், பார்த்தியா நான்லாம் எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி அவனை இது பண்ணுறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் கிடையாது. ஏன்னா தேவன் என்ன செய்கிறாரு, விசுவாசத்தினால ஒருவனுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்குறாரு. அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசம். இப்போ எப்படி நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரால் மனம் திரும்புதலுக்குள்ள அழைக்கப்பட்டோமோ, அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போகும்போது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கர்த்தர் மற்றவங்களுக்கு அறிவிக்கும்படி செய்கிறாருன்னு வைங்க. அப்போ நம்ம சொல்லும்போது அதை கேட்கிறவங்க மனம் திரும்புதலுக்குள்ள வழி நடத்தப்படும் பொழுது அவங்க இருதயத்தில் ஆவியானவர் செயல்பட்டு அவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு, அவங்கள வரங்களை கொடுக்குறாரு, அவங்களையும் உயர்த்துறாரு. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஆவிக்குரிய சந்தோஷம் உண்டாகணும். நாம் அவங்களுக்காக ஜெபிக்கவும் அவங்களுக்கு வசனத்தில் இருந்து நமக்கு கற்றுக்கொண்ட விஷயங்களை அவங்களுக்கு சொல்லவும் தான் செய்யணுமே தவிர, நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம கடந்து வந்த பாதை வழியாக தான் அவங்களும் வந்திருக்கணும், அதே மாதிரி பார்த்து அவங்களுக்கும் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்மளை வெவ்வேறு நிலையிலிருந்து தேவன் அழைக்கிறார். இப்போ நான் பாரம்பரிய கிறிஸ்தவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் பாரம்பரியத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒருத்தர் இன்றைக்கி ரட்சிக்கப்பட முடியும், அவங்களும் விசுவாசத்துக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறத அன்னைக்கு அவங்க அதனால தான் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் முதல்ல வருது. அப்போது ஆவியானவர் அவங்களுக்கு இதை அழகாக சொல்லி கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, இந்த பாரம்பரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, சுமக்க முடியாத ஒரு நுகத்தடியாக இருக்குது.
ஏன்னா இவ்வளவு லாவையும் ஒருத்தங்க ஃபாலோ பண்ணி வரணும்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது? எல்லாரும் வந்து ஓகே இது ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் அப்படிப்பட்ட பாரமான விஷயங்களை நீங்கள் சுமத்துறதுனால தேவனை சோதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, அதே நேரத்தில் 11ஆம் வசனம் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால தான் ரட்சிக்கப்பட முடியும். அப்படித்தான் நாமளும் ரட்சிக்கப்பட்டு வந்தோம். அந்த கிருபையினால நம்ம ரட்சிக்கப்படுவோம் என்பதே நமது நம்பிக்கை என்பதையும் சொல்லி முடிக்கிறார். சரி, அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அப்போ அது கூடி வந்திருந்த எல்லோரும் பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் என்னென்ன செய்தார் புறஜாதிகளுக்குள்ள அப்படிங்கிறது எல்லாம் விவரித்து சொல்கிறாங்க. அதை பேசி முடித்த பிறகு யாக்கோபு எழுந்திருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, தேவன் புறஜாதிகளிலிருந்து தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் விசை அவர்களுக்கு கடாட்சித்த விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது அப்படிங்கிறார். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, வேதத்தில் எழுதியிருக்கு, இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரெஃபர் பண்ணுற வாக்கியம் என்ன தெரியுமா? ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு, யாக்கோபின் கோத்திரங்கள் எழும்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இது தேவனாகிய கர்த்தர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன ஒரு காரியம். என்ன சொல்றாரு? நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். ஜாதிகள் என்றால் வெவ்வேறு மொழியைச் சேர்ந்த பாஷைக்காரரான பல்வேறு நாட்டைச் சேர்ந்த மக்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவை ஒளியாக தேவன் கொடுக்கிறாரு. அதை அப்போஸ்தலர் 13:47 பவுல் காண்பிக்கிறார். என்னன்னா, நீர் பூமியின் கடைசி பரிந்தேயும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்று வேத வாக்கியத்தில் கொடுத்துருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்பியூட் அப்படின்னு வரும்போது அவங்க செக்யூலராக அதுக்கு ஒரு முடிவு எடுக்கலை. பாருங்கள், இதை இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதான்னு யோசித்து பாருங்களேன். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, மோசையின் வழிமுறைகளை கை கொள்ளணும். பவுல் என்ன சொல்கிறாரு, வேத வசனத்தில் கொடுத்துருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால தான் ரட்சிக்கப்பட முடியும். அப்போ ரெண்டில் எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு செக்யூலராக அதை ஆலோசித்து முடிவெடுத்திருந்தாங்கன்னா வெவ்வேறு ஒப்பீனியனில் பிரிவினை தான் வந்திருக்கும். ஆனால் வேத வசனத்திலிருந்து எடுத்து பார்க்கும்போது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறத வைத்து அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நம்மளும் ஒன்று கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வசனத்தை புரிந்து கொள்வதில் வித்தியாசங்கள் வரலாம். சிலர் தவறாக போதிக்கப்பட்டு அவங்க இப்படித்தான் இந்த வசனம் அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னும் சில பேர் ஆவியானவருடைய வெளிப்பாட்டினால சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். அப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு பொதுவான ஒரு முடிவெடுக்கல் வரும் பொழுது பார்த்திங்கன்னா, தர்க்கம் பண்ணாமல் விவாதம் பண்ணாமல் அமைதியாக ஜெபம் பண்ணி ஆவியானவருக்குள்ள அந்த வசனத்தை ஆழ்ந்து தியானிக்கிற பொழுது எது சத்தியம் என்பதை தேவன் காண்பித்து கொடுப்பார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. சரி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் சில விஷயங்களை விவரித்து சொல்கிறாரு. அது என்னென்னா, மற்ற மனுஷரும் 16ஆம் வசனம், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பாழாய்ப்போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் யாவையும் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உலகம் தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகளெல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டுமென்று நான் தீர்மானிக்கிறேன். மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியினால் பூர்வ காலம் தொடக்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான். என்ன சொல்றாருன்னா, தேவனுக்கு தான் செய்ய போகிற எல்லா காரியங்களும் தெரிந்திருக்கு. அதனால புறஜாதியார இருக்கிறவங்களும் தன்னிடத்துல வரப்போகிறாங்க என்பதை தேவன் தன்னுடைய ஞானத்தினால அறிந்து என்ன செய்து விட்டார்,
பழைய அந்த பாரம்பரிய சட்டங்கள் எந்த ஒரு நுகத்தடியையும் தேவன் சுமத்தவில்லை. எப்படி லகு பண்ணிட்டாருன்னா, கிருபையினாலே எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ இது எதை காண்பிக்குதுன்னா, இப்போ கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து வந்த நமக்கு இது அநேகருக்கு இது அப்ளிகபிள். ஏன்னா பழைய கிறிஸ்தவத்தில் ஒரு ஆர்சி சபையோ, சிஎஸ்ஐ சபையோ, பெந்தைகோஸ்தே சபையோ, எந்த ஒரு சபையிலேருந்து வந்திருந்தாலும் சில வித வழக்கங்கள், ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணி பழகியிருப்போம். ஆனால் ரட்சிப்புக்குள்ளே நம்ம வழி நடத்தப்படும் போது என்ன புரிந்து கொள்கிறோம்? நான் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆவியானவரை இன்னைக்கு எனக்கு எல்லாமுமா இருக்கிறாரு. அவர் எனக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட உடனே நம்ம பாரம்பரியங்களை விட்டு ஆவியினாலே தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடக்கலாம் என்பதில் தான் நம்முடைய முழு ஃபோக்கஸும் வந்து விடுகிறது. இந்த ஃபோக்கஸில் வந்த பிறகும் சில பேர் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படி சொல்லுவாங்க. நீ இந்த சபைக்கு போகலையா, நீ ஏன் அந்த சபைக்கு போகிற, அல்லது இதை நீ ஏன் இப்படியெல்லாம் சொல்லி யாராவது நம்மளை மறுபடியும் மாம்சத்துக்கு ஏற்றபடி செய்ய முயற்சி பண்ணாங்கன்னா, நம்ம வசனத்தில் உறுதியாக இருந்து அவர்களுக்கும் புத்தி சொல்ல வேண்டுமே தவிர நம்ம பழைய வழக்கங்களுக்கு எழுப்புண்டு போய்விடக்கூடாது. இதைத்தான் ஆவியானவர் நமக்கு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம பழைய பாரம்பரியங்களுக்கு போனோம்னு சொன்னால் கிறிஸ்துவால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை தேவன் தெளிவாக கொடுக்குறார். அப்போது நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம். இதே மாதிரி நம்ம யாருக்கு சுவிசேஷம் சொல்கிறோமோ அவங்களும் கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டு தேவனிடத்தில் வருகிறாங்க. சரி, கிருபை என்று சொல்லுவதனாலே நான் எல்லாமே செய்யலாமா அப்படின்னா இல்லை. நாமளும் இந்த கொடுக்கப்பட்டிருக்க 20ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? விக்கிரகத்துக்கு படைத்தவற்றை புசிக்கக்கூடாது. இதை பற்றி விரிவாக இன்னொரு அதிகாரத்தில் கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு காரியம். அடுத்தது வேசித்தனம், செக்ஷுவல் இம்மாராலிட்டி என்று சொல்லக்கூடியது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, நம்ம அதிகமான சபைகளில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் இது. இது பரிசுத்தத்துக்கு விரோதமான ஒரு காரியம். இது இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறாங்க. அடுத்தது என்ன? இந்த எல்லா உணவுகளையும் சாப்பிடலான்னு சொன்ன அதே நேரத்தில் நெருக்குண்டு செத்தது இரத்தம் அப்படிங்கிறது என்ன? இரத்தத்தில் தான் உயிர் இருக்குங்கிறத பார்க்குறோம். அதனால் கிறிஸ்தவர்களாகிய நம்ம இரத்தத்தை உட்கொள்வதில்லை. அதே மாதிரி நெருக்குண்டு செத்ததுன்னா த ஒன்ஸ் தட் டைட் இன் ஆக்சிடென்ட், அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் பீருண்டு செத்தது, இவைகளை சாப்பிடுவதில்லை. இவைகளுக்கு நீங்கள் விலகி இருங்க என்று சொல்லி லகு பண்ணி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மோசையினுடைய ஆகமங்கள் வாசிக்கப்பட்டுட்டு வருது. ஆகையினால நிறைய பேர் இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? மோசையினுடையதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம அதிகமாக தியானிக்க வேண்டியது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள், அவர் நமக்கு கொடுத்த போதனைகளை நம்ம முதல்ல அறிந்து கொண்டு அதற்கு பிறகு நம்ம பழைய ஏற்பாடுகளை வாசிக்கிறவர்களாக இருந்தால் நமக்கு கான்டெக்ஸ்ட் புரியும். இல்லைன்னு சொன்னால் நம்ம ஃபுல்லாக ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை மாத்திரம் நம்ம தியானித்தோன்னு வைங்களேன். அப்போது நம்ம என்ன செய்து விடுவோம்? பழையபடி காணிக்கை, தசம பாகம், அதுக்கப்புறம் ஆசாரியத்துவம், அப்புறம் இந்த மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸை தேவன் நிறைவேற்றி விட்டார் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே. அதை அறியாமல் நம்ம இருந்தோம்னு சொன்னால் இன்றைக்கி பணத்துக்காக ஊழியம் பண்ணுற நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? அதை ஒரு ஆதாயமாக மாற்றி பழைய ஏற்பாட்டு வசனங்களை கோட் பண்ணி நம்மளை மறுபடியும் பழைய பாரம்பரியங்களுக்கே கொண்டு போய் விடுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு காணிக்கை, தசமபாகம் என்கிற ஒரு காரியத்தை ஒரு பாரமாக ஆக்கி விட்டார்கள். இதனால் என்ன செய்து விடுகிறாங்கன்னா, ஐயோ நான் தசமபாகம் கொடுக்கணுமே, நான் சபைக்கு போனால் தசமபாகம் கொடுக்கணும், அது கஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு விலகி விடுகிறாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? உற்சாகமாய் கொடுக்குறவனிடத்துல வாங்குன்னு தான் சொல்லியிருக்கிறார். யாரையும் கஷ்டப்படுத்தி அந்த காணிக்கைகளை வாங்கணும்னு தேவன் எங்கேயுமே சொல்லவில்லை. அப்போ இது புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை. அதை பாரம்பரியம் என்னவாக்கி விடுகிறது? அவமாக்கி விடுகிறது. அதே மாதிரி அன்பினால் நம்ம சுவிசேஷம் சொல்லுகிறோம். எந்த விதமான ஒரு நிர்பந்தமோ கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா பை சாய்ஸ், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுக்குறோம் என்பது தான் இந்த வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆமேன்.